நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இந்த வீடியோல சில முக்கியமான பங்குகளுடைய தகவல் இருக்கு. நம்ம ஒண்ணொண்ணா பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 ஸ்டாக்கு நேத்து அனலைஸ் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். நேத்து வீடியோ போட முடியல. கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால டைமும் கிடைக்கல. த்ரோட் பெயினால வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ குடுக்க முடியல. லாஸ்ட்டு ஒரு 4 டேஸ் ஆயிட்டு. இப்போ கொஞ்சம் பரவால்ல. இந்த 5 ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மார்க்கெட்டு ஒரு மூவ்மெண்டம்ல லாஸ்ட் டைம் மார்க் நல்ல மேல போணுச்சு பார்த்தீங்களா? அப்ப இந்த 5 ஸ்டாக்குமே நல்ல ஒரு மேல போயிட்டு, இப்போ நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல தான் அந்த ஸ்டாக் எல்லாமே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பை காலோ, செல் காலோ குடுக்குறது கிடையாதுங்க. ஏன்னா நான் செபி ரிசர்ச் அட்வைசர் கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இருக்கோ டேட்டா நம்ம சாம்பிள் டேட்டா தான் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா, மெம்பர்ஷிப் இருக்குங்க. அந்த ஜாயின் பட்டன் நீங்க கிளிக் பண்ணி வீடியோ கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஜாயின் பட்டன் இருக்கும். அத கிளிக் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மினிமம் அமௌண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல இருக்கு. அந்த ரூ. 119 தான் மினிமம் அமௌண்ட். அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மெம்பர்ஷிப்னு தனியா வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் அதாவது ஸ்டாக்கோடைய சார்ட் வந்து டெக்னிக்கல் வந்து தனியா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஸ்டாக்கு அந்த மாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த வீடியோல டிஸ்கஸ் பண்றோம். நிறைய நண்பர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீங்களும் இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஜாயின் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி நல்ல ஒரு அருமையான ஒரு மூவ்மெண்ட்டுங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு அருமையான மூவ்மெண்டம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, 2 நாள் சண்டை போட்டுட்டு, இப்போ 3ஆம் நாள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஈரானோட டீல் நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெறைய டைம் ஒரு 50 டைமாவது சொல்லியிருப்பாரு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இதுவும் சொல்லவே இல்ல. அதனால மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரே குஷியில வந்து பார்த்தீங்கன்னா, மேல போயிட்டு இருக்கு. போர்ட்ஃபோலியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 3%, 4% மேல ஏறிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லா இண்டெக்ஸுமே இன்னைக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். நிஃப்டி, ஐடியை தவிர. அதுக்கப்புறம் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு கேப் அப்னு சொல்லலாம். 24,000 போகுமான்னு எனக்கு தெரியல. நல்ல ஒரு கேப் அப்பு. கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேரலல் சேனல்ல டவுன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, 2, 3 நாளா டச் பண்ணிட்டு, இப்போ வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆயிருக்கு. இந்த சேனலுடைய ஆப்போசிட்ல பிரேக் பண்ணா மட்டும் தான் 24,000 போகும். இல்லன்னா அந்த சேனல்ல ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் டவுன் சைடு வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். சில முக்கியமான பங்குகள் தகவல் இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த தகவல் நம்ம பார்க்கலாம். டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஆண்ட்ரோபிக் ஒரு கம்பெனியோட வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. என்டர்பிரைஸ் எஸ்சிஐன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குட் நியூஸ் சொல்லலாம் டிசிஎஸ்க்கு. அடுத்தது நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ற ஜாக்லின் ப்ரிப்பேர் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 3% மேல ஏறி இருக்குங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிராம்ப்டன் கிரீவ்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டீல் போட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு அருமையான நியூஸ்ன்னு சொல்லலாம். இந்த பாசிட்டிவ் நியூஸ்ன்னு சொல்லலாம் இந்த ஸ்டாக்குக்கு. அடுத்தது இன்ஃபோசிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான நியூஸ் இருக்குங்க. பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த் கேர் கம்பெனியோட வந்து பார்த்தீங்கன்னா, இஆர்பி டிரான்ஸ்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க இன்ஃபோசிஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சிஎம்எம்ஐ ஏஐ மெச்சூரிட்டி ஃப்ரேம்வொர்க்கோட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க இன்ஃபோசிஸ். இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு பார்ட்னர்ஷிப்னு சொல்லலாம் இன்ஃபோசிஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கொச்சின் ஷிப்யார்டும் ஹெச்பிஎல் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜேவி கிரீன் மரைடைம் ப்ரோபுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். இந்த ஸ்டாக் கொச்சின் ஷிப்யார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 1.5% மேல ஏறி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு நியூஸ் வந்திருக்குங்க. வேதாந்தா வந்து பார்த்தீங்கன்னா, மணிக்கொண்டர்ல பார்த்தேன்னு நினைக்கிறேன். வேதாந்தா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லிஸ்ட் பண்ணாங்கல்ல ஸ்டாக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஆக போகுது. யார் வேதாந்தா வச்சிருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஸ்டாக்கு ஃப்ரீ ஸ்டாக்கு லிஸ்ட் ஆகும். அது நீங்க ஜூன் 5ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க போர்ட்ஃபோலியோ செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 5 ஸ்டாக் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த 5 ஸ்டாக்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, டைம் டெக்னோபிளாஸ்ட். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கெமிக்கல் செக்டார் உள்ள ஸ்டாக்குங்க. நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து ஒரு புதிய கம்பெனிய வந்து வாங்கியிருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, டெலிகிராம் குரூப்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நம்முடைய சேனலுக்கு கீழ, வீடியோக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்கு. அத கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டோட அப்டேட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்கஸ் பண்றோம். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, 8,000 கோடிங்க. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 17. ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லா இருக்கு. கொஞ்சம் டிவிடெண்ட் குடுக்குறாங்க. பேஸ் வேல்யூ 1, ப்ரமோட்டர் ஹோல்டிங் 47.6 இருக்கு. டெப்த் 1க்கு கீழ தான் இருக்குங்க. பெக் ரேஷியோ 1க்கு கீழ தான் இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சைட்வேல இருக்கு. முக்கியமான சப்போர்ட் கீழ தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எங்களுடைய மார்ச் ரிசல்ட் சேல்ஸ் கூடியிருக்குங்க. அதுக்கப்புறம் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டும் கூடியிருக்கு. மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கோடிக்கு மேல இன்கிரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பார்க்கையில 113 கோடியிலிருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 470 கோடி கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் க்ரோ ஆயிட்டு தான் இருக்கு. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா இருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்கு. ஸ்டாக் பிரைஸ் சிஜிஆர் நல்லா இருக்கு. இந்த ஒரு வருஷத்துக்கு தவிர ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்குங்க. ரிசர்வ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 4,000 கோடிக்கு மேல வச்சிருக்காங்க. கடன் கம்மியா தான் வச்சிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 230 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ ப்ளஸ்ல தான் இருக்கு. ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. 47.51லேருந்து பார்த்தீங்கன்னா, 47.57 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் நியூஸு. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பாசிட்டிவ் நியூஸு. பப்ளிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டைம் டெக்னோபிளாஸ் நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. பாலு போர்ச்சு நேத்தோட நம்ம டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணோம்.
டெக்னிக்கல் சார்ட்டு. இது ஒரு முக்கியமான ஒரு சேனல் கீழே டவுன் சைடில் தான் வந்திருக்கு. அங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் இன்றைக்கி ரிவர்சல் மார்க்கெட் காமிக்குது. 2% மேலே ஏறி இருக்கு இந்த ஸ்டாக்கு. 5000 கோடி மார்க்கெட் கேபிட்டல். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ காம்போனன்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஏரோபோஸ் டிஃபென்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்காவில் ஆர்டர் கிடைச்சிருக்கு இந்த ஸ்டாக்குக்கு. 5000 கோடி மார்க்கெட் கேபிட்டல். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 20, ROI நல்லா இருக்குங்க. பேஸ் வேல்யூ 10. நீங்கள் வருங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு வந்து ஸ்பீட் கொடுக்குறது சான்ஸ் அதிகமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 54 புள்ளி, கொஞ்சம் பிளச்சிங் வச்சுருக்காங்க. கடனுக்கு சுத்தமாக கிடையாது. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் 1க்கு கீழே தான் இருக்குது இந்த ஸ்டாக்கில். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். ரிசல்ட் பார்க்கல கொஞ்சம் சரியில்லைங்க. மார்ச் ரிசல்ட்டு குவார்ட்டரும் சரியில்லை, இயர் ஆன் இயருமே சரியில்லை. ஏன்னா சேல்ஸ் கம்மியாக இருக்குது, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் கம்மியாக இருக்குது, ஆப்ரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லப்போனால் எத்தனை கோடினா ஒரு 5 கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் கம்மி பண்ணியிருக்காங்க. ஆனால் இயர் ஆன் இயர் பார்க்கல 8 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா 250 கோடி. இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக குரோவாகிட்டே தான் இருக்குது. இவங்களுடைய காம்பவுண்ட் சேல்ஸ் growth நல்லாயிருக்கு, காம்பவுண்ட் ப்ராஃபிட் growth நல்லாயிருக்கு, ஸ்டாக் ப்ரைஸ் சிஜிஆர் நல்லா இருக்குங்க, ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லாயிருக்கு. ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா 1473 கோடி வந்து ரிசர்வ் வச்சுருக்காங்க. கடன் கம்மியாக தான் இருக்குது. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா -7ல் இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே வச்சுருக்காங்க. கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐயும் கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. டிஐட்ட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கவர்மெண்ட்டுக்கிட்ட கொஞ்சம் இருக்குங்க இந்த ஸ்டாக்கு. பப்ளிக்கிட்ட இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பாலு பொரிச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3வது ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ரைல் ரைட்டிங்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 6000 கோடி மார்க்கெட் கேபிட்டலுங்க. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 15. இவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா பவர் டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போல் அண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படின்னு சொல்லி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த போல் தயாரிக்கிறாங்க இவங்க. இந்த கம்பெனி இருக்கிற செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு செக்டார்னு சொல்லலாம். ROI நல்லா டீசெண்டாக இருக்குது. பேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அதிகமாக வச்சுருக்காங்க. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி, பெக் ரேஷியோ எல்லாமே 1க்கு கீழே தாங்க இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஒரு முக்கியமான சப்போர்ட்டுக்கும் சொல்லலாம். டபுள் டாப் மார்க்கே போட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ரிசல்ட் பார்க்கையில சேல்ஸ் கூடியிருக்கு, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு. அது முக்கியமான காரணம் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ், அதுக்கப்புறம் இந்த வார், இந்த மாதிரி நிறைய இஷ்யூனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின், ப்ராஃபிட்டு எல்லாமே கம்மியாக இருக்குது. ஏன்னா இந்த கப்பல் போக்குவரத்துனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடியாக இருக்கும். நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குங்க. டேக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் உங்களுக்கு கம்மியாக இருக்குது. இயர் ஆன் இயர் பார்க்கையில 102 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா 404 கோடி. அதாவது இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக குரோவாகிட்டு இருக்குது. காம்பவுண்ட் சேல்ஸ் growth நல்லாயிருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் growth நல்லாயிருக்கு. ஸ்டாக் ப்ரைஸ் சிஜிஆர் நல்லாயிருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்குங்க. அடுத்து ரிசர்வ் வந்து பார்க்கையில 2000 கோடிக்கு மேலே ரிசர்வ் வச்சுருக்காங்க. கடன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 678 கோடி தான் கடன் இருக்குது. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ப்ளஸில் தான் இருக்குது. ஷேர் ஹோல்டர் பட்டியலில் வந்து நம்ம பார்க்கையில வந்து ப்ரொமோட்டர் நல்லாவே வச்சுருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு செல் பண்ணியிருக்காங்க. பப்ளிக்கிட்ட இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா செல்லாக இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிற 4வது ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கேபிஐ கிரீனு. இந்த ஸ்டாக் ஒரு நண்பர் கேட்டிருந்தார் வேறு. கேபிஐ கிரீன் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2.5%க்கு மேலே ஏறி இருக்குங்க. மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7000 கோடி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணுறாங்கன்னா சோலார் அண்ட் விண்டு ப்ராஜெக்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பவர் ப்ரொடக்ஷன் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு நிறைய இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிகிட்ருக்காங்க. பேஸ் வேல்யூ வந்து 5 இருக்குங்க. ROI நல்லாயிருக்கு. கொஞ்சம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 49.5 இருக்குது. பிளச்சிங் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்காங்க. கடனும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பெக் ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு கீழே இருக்குது. 2 நெகட்டிவ் நியூஸுங்க. இதில் வந்து கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பெக் ரேஷியோ வந்து பிளச்சிங் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்காங்க இந்த ஸ்டாக்கில். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூமெண்டம், நல்ல ஒரு ஹை, அதுக்கப்புறம் டவுன் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் பார்க்கலே இருக்குது. இவங்களுடைய சேல்ஸ் பார்க்கையில சேல்ஸ் கூடியிருக்குங்க. நெட் ப்ராஃபிட்டும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கூடியிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் கூடியிருக்கு. நெட் ப்ராஃபிட் கூடியிருக்கு. நல்ல ஒரு அருமையான ஒரு ரிசல்ட்னு சொல்லலாம். மார்ச் மாதம் ரிசல்ட்டு. இயர் ஆன் இயர் பார்க்கையில 9 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா 509 கோடி. கண்டினியூவாக வந்து இபிஎஸ் கூடியிருக்கு. காம்பவுண்ட் சேல்ஸ் growth நல்லாயிருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் growth நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் சிஜிஆர் நல்லா இருக்குங்க. இந்த ஒரு வருஷம் மட்டும்தான் -25 ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லாயிருக்கு. ரிசர்வில் வந்து பார்த்தீங்கன்னா 3000 கோடிக்கிட்ட இருக்குது. ஆனால் கடன் வந்து பார்த்தீங்கன்னா 5000 கோடிக்கிட்ட இருக்குங்க. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா -4ல் இருக்குது. ஷேர் ஹோல்டர் பேட்டர்னில் வந்து பார்க்கையில 49.49. ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. டிஐட்ட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பப்ளிக்கிட்ட இந்த ஸ்டாக் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. கேபிஐ கிரீன் எனர்ஜி. அடுத்தது நம்ம 5வது பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் இருக்க ஒரு கம்பெனி சொல்லலாம். சிடிஎஸ்எல் எல்லாருக்குமே தெரியும். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கண்டினியூவாக வந்து மெயில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 கோடி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் கேப்னு சொல்லலாம். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. ஏன்னா
கொஞ்சம் வேல்யூவேஷன் அதிகமாக உள்ள கம்பெனி தான் இது. ஃபேஸ் வேல்யூ 10, ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பில் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 15 தான். டெப்த்தாக கடன் சுத்தமாக கிடையாதுங்க. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டுங்க. ஏன்னா ரிசல்ட் சரியில்லை, சுமாரான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்த ரிசல்ட் நல்லா கொடுத்தாங்கன்னா இந்த ஸ்டாக்கெல்லாம் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் ஆப்பரேட்டிங் மார்ஜின் கம்மியாக இருக்குது. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டும் கம்மியாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஈரானியர் பார்க்கையில 43 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா 455 கோடி, அதுக்கு முன்னாடி 526 கோடி பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி இருக்கிற செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செக்டார்னு சொல்லலாம். ரிசர்வ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1750 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வச்சுருக்காங்க. கடன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2 கோடி தான். நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர் பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸே கிடையாதுங்க. ப்ரொமோட்டர் அதே தான். எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. டிஐயும் செல் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் தான் இந்த ஸ்டாக் அதிகமாக இருக்குது. பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த ஸ்டாக்கில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. இந்த 5 ஸ்டாக்குமே எல்லாமே டிஃப்ரெண்ட் செக்டாரு. டைம் டெக்னோ பிளாஸ்டிக் கெமிக்கலு, பால் பொரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைலு, டிரான்ஸ்லைட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் செக்டாரு, கேபிஐ கிரீன் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா பவர் செக்டாரு, வந்து பார்த்தீங்கன்னா இபிசி, சிடிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல்ஸ் மார்க்கெட்டு. இந்த 5 ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த 5 ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பை கால் செல் காலும் கிடையாதுங்க. ஏன்னா நான் வந்து செபி ரிசர்ச் அட்வைசர் கிடையாது. நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்கை வாங்குறதாலும் நல்ல ஒரு செபி ரிசர்ச் அட்வைசரை கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க. ஜஸ்ட் ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வீடியோவும் நம்ம டைம் எடுத்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி தான் ஸ்பெண்ட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம எந்த அளவுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கண்டென்ட்டாக நான் ரெடி பண்ணி உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் நம்ம உங்களுக்கு கொடுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதிகமாக லைக் கொடுத்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்பருக்கு போய் சேரும். அதனால் அதிகமாக லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. ஜாயின் பண்ணாத நம்பருக்கு ஜாயின் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப் இருக்குது. டெலிகிராம் குரூப்பையும் ஜாயின் பண்ணாத நம்பருக்கு ஜாயின் பண்ணுங்கள். இன்னொரு அடிப்பான வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.